தினமொரு வசனம். மத்தேயு 16வது அதிகாரம் வசனம் 26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? விளக்கம். சேமம், வளமை, செழிப்பு என்பதையெல்லாம் ஒரு மனிதன் புறம்பான நிலைமையில் எப்படி இருக்கிறான் என்பதை மட்டுமே வைத்து கணக்கிட முடியாது. பணம், பொருள், வசதியான சூழ்நிலை என பிற நிலைகளில் செழிப்பாயிருந்தாலும் சமாதானம், சந்தோஷம், மனநிறைவு, பரிசுத்தம், உண்மை, நற்குணம் என்னும் உட்புற ஆசீர்வாதங்கள் இல்லாவிடில் வாழ்க்கை என்பது நிறைவு தராத ஒன்றாகவே தொடரும். அநேகர் தாங்கள் சந்தோஷமாய் இருப்பதற்கு பணம், பொருள், நல்ல சூழ்நிலை என வெளிப்படையான வளங்களே தேவை என எண்ணுகின்றனர். எனவே உள்நிலைகளில் அடைய வேண்டியவைகளை குறித்து அக்கறையற்று இருப்பதால் அவர்களால் சமாதானமான ஒரு வாழ்க்கையை காண முடியவில்லை. வெளிப்புற நன்மைகளையே சந்தோஷமாய் இருப்பதற்கு மிக முக்கியமான காரியங்கள் என எண்ணி வருவோரை ஒருபோதும் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. தங்களின் அகநிலை தேவைகளை குறித்து அவர்கள் சரியாக உணர்ந்து அவைகளுக்காக மன்றாடாத வரையிலும் உண்மையான ஆசீர்வாதங்களை காண முடியாது. நாம் ஆத்தும ரீதியாக உள்நிலையில் செழிப்படையாத வரையிலும் வெளிநிலை செழிப்புகள் நமக்கு பெரிய உதவிகளை செய்யாது. எனவேதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு என்றார் இயேசு. அதாவது மனிதனுடைய முதல் தேவை தேவனுடைய செயல்பாடுகளையும் ஆளுகையையும் தனக்குள் தேடுவதுதான். ஏனென்றால் அதன் மூலம்தான் அவனுடைய இதய நிலை செவ்வையாகி சந்தோஷத்தையும் நிறைவையும் அமைதியையும் தனக்குள் உணரும் தகுதியையும் பெற முடியும். நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமும் சமாதானமும் நிறைவுடையதாகவும் இருக்க நமக்கு நல்ல ஒரு வெளிப்புற சூழ்நிலை போதாது. நமக்கு நல்ல ஒரு இதயம் வேண்டும். அந்த இருதயம் தேவ ஆவியால் இயக்கப்பட்டு வழிநடத்தப்பட வேண்டும். இந்த அனுபவமே முக்கியமானது. இதனை அடைவதே ஆவிக்குரிய வாழ்க்கை. அநேகர் தங்களின் சரீர தேவைகளை குறித்து மட்டுமே கவலை அடைகின்றனர். தங்களின் இதய நிலை எப்படி இருந்தால் என்ன? தங்களின் குணநிலைகள் எப்படி இருந்தால் என்ன? தங்களுடைய உள்ளான ஒழுங்கு நிலை எப்படி இருந்தால் என்ன என்று எண்ணுகின்றனர். அவ்வித எண்ணங்களோடு நாம் ஒருபோதும் தேவ ஆசீர்வாதங்களை பெற முடியாது. நம்முடைய உண்மையான தேவைகளை நாம் உணராத நிலை தொடர்ந்தால் தேவனுடைய செயல்பாட்டை அவை நம்முடைய வாழ்க்கையில் தடை செய்து கொண்டிருக்கும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தின்படி, தேவ வழிகாட்டுதலின்படி தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.